வெஜ் மோமோஸ் எப்படி பண்ண பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன், கேபேஜ், கேரட், கேப்சிகம் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கணும். இப்போது மாவு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு எடுத்து சால்ட், வாட்டர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு சின்ன மூடி வச்சு இந்த மாதிரி சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மைதா மாவுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேவ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கூட வாட்டர் ஆட் பண்ணணும். சென்டரில் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸ் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வெஜ் மோமோஸ் ரெடி. சூடாக சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.